Happy morning to all my dear children. Last class we have studied how the way of separating substances, especially in mixture or impure substances. But this class, solution. We can learn to solution. See, solution is nothing but solution is a homogeneous mixture. See what is meant by homogeneous mixture? The types of substances evenly same. So already I told you. See, homogeneous mixture, that properties as made up of get uniform. Are also the component seen is a composition of same, and this is called a homogeneous mixture. For example, like when you using a tap water, it is a homogeneous mixture because you cannot see in any differentiated of inside of dissolved substances. See, the solution is nothing but it is a homogeneous mixture of two or more substances. அப்போ ஹோமோஜினியஸ் மிக்சர்னா இரண்டு ஒரே மாதிரி பொருட்கள், அது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் ஒரே மாதிரி கலந்துருக்க கலவைத்தான்னு சொல்கிறாங்க ஹோமோஜினியஸ் மிக்சர். இன் சொல்யூஷன் the component present lesser amount by weight. Okay, solution is a composition of solute and solvent plus solvent. This is when converted into solution. இப்போ சொல்யூஷனாக என்ன சொல்கிறாங்க, solute solvent சேர்ந்தது தான் என்னவா மாறுது, சொல்யூஷனாக மாறுது. See now the what is meant by solute. Okay, solute the properties as lesser amount of weight. அதாவது அங்கே கொடுத்துருக்க see that the component present in lesser amount by weight. அந்த காம்போனண்ட்டில் ரொம்ப ஆர்டர் கம்மியான அமௌண்ட் ஆஃப் வெயிட் இருந்துச்சுன்னா அந்த வெயிட் தான் என்ன சொல்கிறாங்க solute. Same thing, the component present larger amount by weight, this is called solvent. இடம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்லலாம் சால்வெண்ட் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலி த யூனிவர்சல் சால்வெண்ட் இஸ் கால்டு வாட்டர். இப்போ தண்ணியை தான் நம்ம யூனிவர்சல் சால்வெண்ட்டு சொல்லுவோம். நவ் there is a follow of solution can be solute plus solvent is called solution. For example, see one of the activities given in your book. Take a water and add some of sugar dissolved and add a pinch of starch powder. See, starch or wheat flour, and when that water in a beaker completely dissolved, keep observe. See the particles will the lower is a heavy density in nature, in medium so maybe there is some kind of appearance, in top portion see very few in nature. This way as a solution will be separated in three types based on size of solute. For example, solution, colloids and suspense. See the way of differentiating. See in Tamil, ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிறீங்க, அந்த வாட்டரில் தண்ணி ஊற்றுறீங்க, அதில் கொஞ்சம் சுகர் என்ன செய்யுங்க, நல்லா சீனி வச்சு நல்லா கலைச்சிருங்க, ஸ்ட்ரிங் பண்ணி கலைச்சிருங்க, நல்லா கரைக்குங்க. அதுக்கப்புறம் அதாவது ஸ்டார்ச் பவுடர்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ச்சு அதில் போட்டு கலக்குறீங்க. அதுபோல் வீட் ஃப்ளோர்னு சொல்லக்கூடிய கோதுமை மாவு இருக்குல்ல அது, இதெல்லாம் நீங்கள் நல்லா கலக்கிட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்து அப்படியே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் பீக்கரில் வச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட் ஃப்ளோரில் அது வந்து செடிமெண்ட் ஆகிடும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சு ப்ளஸ் வாட்டர் ரெண்டுமே கலந்தது வந்து அந்த நடுவில் மீடியத்தில் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர். ஓகே, இப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ சொல்யூஷனை வந்து நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம். எப்படி, இப்போ லைட்டர் பார்ட்டிகிள் மேலே இருக்குது, அது ஃபியூராக இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு விசிபிலிட்டியாக இருக்கும். அதுவே அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சம் அந்த ஸ்டார்ச் கலந்துருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மங்கலாக தான் தெரியும், நம்ம விசிபிளாக பார்க்க வெளியில் பார்க்குறது. இந்த கிளாஸ் வந்து நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டிலாக இருக்கும். அந்த வீட் ஃப்ளோரு, அந்த ஸ்டார்ச்சுடைய ரெசிடியூஸ் எல்லாமே கீழே பாட்டத்தில் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷனை பிடிக்கிறோம். ஒன் இஸ் கால்டு சொல்யூஷன். அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா ட்ரூ சொல்யூஷன், கொலாய்டல் சொல்யூஷன். இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா சஸ்பென்ஷன். அப்போ இந்த மாதிரி 3 தான் நம்ம பிரிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு there are types of solution. There is 3 types of solution. One is called a true solution, colloidal solution, another one is called a suspension solution. See, previously here that homogeneous, there are also example of well is known as a true solution. Heterogeneous is known as a colloid or dispersing particle. Homogeneous means there is evenly distributed all the particle. Heterogeneous mainly differentiated. Solution is nothing but it is a homogeneous mixture of 2 or more substances. What are the way of other expressed the term of solution? A solution is a homogeneous mixture of solid and solvent. Okay, that's meant by as a composition of solid and solvent. This is called a solution. Solution is a homogeneous mixture of 2 substances but consisting as one phase. ஏதாவது ஒரு நிலையில் மட்டும் இருந்தோம் அது என்ன சொல்கிறாங்க, சொல்யூஷன் சொல்கிறாங்க. சிவை சொல்யூஷன் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் when we classify 3. One is called a suspension solution, suspension. Another colloid solution. Now another one is called a true solution. See what are the way another expressed in term of solution. Solution is a special type of mixture, also called that homogeneous substances. Solution is a homogeneous mixture that are combined solid and solvent. The solution involved one substance dissolved in another substance, which is usually a liquid. Solution is already told solution is a composition of solid and solvent. Solid, the solid part that had dissolved, for example salt and sugar. Solvent, liquid part that is dissolving, கரைகிறது, கரைக்கப்படுறது. ஓகே, அது வச்சு நம்ம பிரிக்கலாம். சொல்யூஷன், ஐ நோ தட் அட் solid சீனோ எது கரைக்கிறது, சால்ட்டு. சால்வெண்ட் வந்து கரைக்கிறது. ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் வந்து என்ன சொல்கிறோம், சொல்யூஷன் சொல்கிறோம். solid and solvent, this is also called that solution. இப்போ தான் பார்த்தோம், சால்ட்டு கொடுத்துருக்காங்க, வாட்டர் கொடுத்துருக்காங்க, சால்ட்டு சொல்யூஷனாக மாறியது. இப்படி சால்ட்டுங்கிறது சொல்லிவிட்டு இதுதான் கரைகிறது. அது சால்வெண்ட்டு வந்து பார்த்தோன்னா வாட்டரு, இது எந்த வாட்டர் யூனிவர்சல் சால்வெண்ட் எதுவுமே கரைச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். கிவன் த லாஸ்ட் சொல்யூஷன்னா solid ப்ளஸ் சால்வெண்ட் சேர்ந்தது. solid அப்படிங்கிறதுனா மைனர் காம்போனண்ட் இன் சொல்யூஷன் dissolved in solvent. சால்வெண்ட்னா என்னென்னா மேஜர் காம்போனண்ட் சொல்யூஷன் அண்ட் கேன் dissolved solute. இப்போ கரைகிறது. இப்போ சொல்யூஷனாக நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் கால்டு சாச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். இன்னொன்று சூப்பர் நேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ சூப்பர் நான் சொல்யூஷன், இன்னொன்று என்னது அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன், அனதர் ஒன் இஸ் கால்டு சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு 3 தான் பிரிக்கிறோம். அதே இது பார்த்திங்கன்னா ஒரு புக் கிவன் ட்ரூ சொல்யூஷன், கொலாய்டல் சொல்யூஷன், அனதர் ஒன் சஸ்பென்ஷன் சொல்யூஷன். Okay children, next colloidal solution. See, colloidal solution, the particle size between
10 power of minus 7 centimeter and 10 power of minus 5 centimeter range. Okay, see that. What are difference between solution and colloid and suspension? There are major difference particle of size of solid. In fact of interconversion, these mixture are possible by varying particle size by certain chemical and physical methods. கெமிக்கல் மெத்தடை ஃபிசிக்கல் மெத்தடாலாம் நம்ம வந்து அதனுடைய சைஸ் வந்து பார்ட்டிகளோடைய சைஸை மாற்றலாம். The particle size less than 10 power minus 7 centimeter, this is known as a true solution. The particle has between the size of 10 power minus 7 centimeter and 10 power minus 5 centimeter range. This is known as a colloidal solution. The particle size greater than of 10 power minus 5 centimeter, this is called a suspension solution. See, let's discuss a colloidal solution. So what is a colloidal solution? It is also is a mixture of heterogeneous nature. It consisting of that is has two phase. One is called a dispersed phase, another one is called a dispersion medium. Okay, so what is a dispersed phase or dispersed medium? There can be classified three. One is called solid, another one is called liquid or gaseous nature. See, as a given of some of the table column of nature of classification of colloid based on physical state and dispersed by phase of or dispersed medium. Okay, இப்போ நம்ம கொல்லாய்டு சொல்யூஷன் சொல்கிறது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 power minus 7 சென்டிமீட்டர்லேருந்து 10 power minus 5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். கொல்லாய்டு சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க, ஹெட்ரோஜினியஸ் சிஸ்டத்தில் அது கன்சிஸ்ட் பண்ணுறாங்க. என்னென்னா ஒன்று டிஸ்பர்ஸ்டு மீடியம், இன்னொன்று டிஸ்பர்ஸ்டு பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அதை வச்சு அதனுடைய நேச்சரை வந்து நம்ம பிரிக்கலாம். ஒன்று சாலிடு, லிக்விடு, கேசியஸ்னு. See table column. Some of the dispersed phase, this also called a solid. Dispersed medium also called a solvent. அப்போ dispersed phase, dispersed medium, solvent ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நேம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பாருங்கள். given எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கு. First solid and solid, that is a base of solid sol. ஃபார் எக்ஸாம்பிள் அலை, ஜெம்ஸு, கலர்டு கிளாஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆகுது. சாலிடு ப்ளஸ் சாலிடு காம்போசிஷன் தான் ஆகுது. அடுத்து பாருங்கள், சாலிட் ப்ளஸ் லிக்யூடு, அது ரெண்டு சேர்த்து என்ன சொல்கிறாங்க, சொல்யூஷன் சொல்கிறோம். இதான் நம்ம பார்த்தோம். சுகரு ப்ளஸ்ஸு வாட்டர் அல்லது ப்ளஸ் வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம் சொல்யூஷன். பெயிண்ட்டு, இங்க்கு, எக்கு, வெயிட்டு வந்து. அடுத்து சாலிடு அண்ட் கேசியஸ், ஏரோசால், மோரோவர் ஸ்மோக் அண்ட் டஸ்ட்டு, இதெல்லாம் சாலிட் ப்ளஸ் கேசியஸ் நேச்சராக இருக்குது. லிக்யூட் அண்ட் சாலிட், தேர் இஸ் நோன் அஸ் ஏ ஜெல்லு. சாலிடு லிக்யூடு வந்து சொல்யூஷன் சொல்கிறோம், லிக்யூடு வந்து சாலிடு வந்து ஜெலஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கர்டு, சீஸு, ஜெல்லி, இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் மேட் பண்ணுறாங்க. லிக்யூட் ப்ளஸ் லிக்யூடு வந்து எமல்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க்கு, பட்டரு, ஆயில், வாட்டர், இதெல்லாம் லிக்யூட் ரெண்டு சேர்ந்த கலவையாக இருக்குது. லிக்யூட் அண்ட் கேசியஸ் ரெண்டுமே சேர்ந்தது பாருங்கள், ஏரோசால். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாலிடு ப்ளஸ் கேசியஸ் சேர்ந்ததும் ஏரோசால் தான். அப்போ இங்கே மிஸ்ட்டு, ஃபாகு, க்ளவுட்ஸ் இதெல்லாம் இதில் வந்துடும். கேஸ் ப்ளஸ் சாலிடு, கேஸு சாலிடு ரெண்டு சேர்ந்தது சாலிட் ஃபார்ம் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேக் அண்ட் ப்ரெட்டு, பேக்கரியில் இதை தான் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அடுத்து கேஸ் அண்ட் லிக்யூட் கம்போசிஷன் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் சோப், லெதர், ஏரட்டட் வாட்டர், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கம்போசிஷனாக இருக்கப்போ த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்டு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொலாய்டு நம்ம பிரிக்கிறோம் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் ஸ்டேட்டு. ஜென்ரலாக வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட், லிக்யூட் அண்ட் கேசியஸ் நம்ம முன்னாடி கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தென் there are still some way to give some experiment or a way to prove as a colloid substances and
Even suspensive substances are also called a true solution. இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கொடுத்துருக்காங்க. டூ எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் தேர். ஒன் இஸ் கால்டு டிண்டால் எஃபெக்ட், அனதர் ஒன் இஸ் கால்டு போமியன் மூமெண்ட். அதை பற்றி ஒன்று பார்ப்போம். See, first one is called a Bowman moment. What is meant by Bowman moment? When a colloid solution are viewed under powerful microscope. Powerful microscope la colloid solution பார்த்தீங்கன்னா it can be seen some colloidal particle are moving consisting of constantly rapidly as zigzag manner. அதாவது நீங்கள் சப்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் அந்த கொலாய்டல் பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிக்ஜாக் மேனர் இங்கே அவங்க அப்படியே மாறி மாறி போகிற மாதிரி அமைப்பில் இருக்கும். See the picture of 10.11. So this particle of movement is zigzag manner when allowed to in a substances. Okay, next Tyndall effect. See, they are observed by the scientist called Tyndall 1869. When their solution has for example true solution or colloid solution, there is a two solution. When allowed to light and there is a medium of true or colloid solution, also called. See, when the solution light focused on colloid solution, the path of beam became visible. The phenomenon known as Tyndall effect. அப்போ நீங்கள் கொலாய்டு சொல்யூஷனில் ஒரு லைட்டை நீங்கள் அடிக்கிறீங்கன்னா, அந்த பீம் ஆஃப் லேசர் லைட்டை நீங்கள் அடிச்சிங்கன்னா அது என்ன செய்யும், அங்கே ஒரு அது போகக்கூடிய வழி தெரியும். அதுதான் என்ன சொன்னாங்க, டிண்டால் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஸோ ஆனால் அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா see the picture is next picture I show you. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரூ சொல்யூஷனில் அடிச்சிங்கன்னா அந்த லைட்டு வந்து தெரியாது வெளியில். அந்த பார்க்கும்போது அந்த மீடியத்தில் லைட்டு போகிற வழி தெரியாது. ஸோ தட்ஸ் வே that phenomenon observed in case of true solution not observed in this moment of Tyndall effect. See the picture. Yes, this picture is clearly explained as Tyndall experiment. See, they having a focusing on light in the medium. The light allowed to the true solution in a water is known as a pure water. No visible beam of light. இங்கே பாருங்கள், ட்ரூ சொல்யூஷனில் லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம், அந்த லைட்டு வந்து தெரியல அந்த வாட்டரில். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா when allowed to the another medium like is called colloid solution, it has seen invisible of light because that is consist of the particle. So there is light had to be seen and visible. Then so this experiment is clearly seen as a fluid Tyndall experiment. Okay, next how the way of differentiate between different type of solution based on the particle of size, separating in nature and also appearance in nature, and there is that inverted in diffusion in nature. That's why we are classifying different types, differentiated between suspension and true solution or also colloidal solution. See, the particle size has range between suspension solution as less than 100 nanometer and colloid solution as the particle of size 1 to 100 nanometer, and solution the particle size as more than 1 nanometer. Okay, next filtration of separation. Filtration, already you know that it is one of the separating mixture.
It's a technique of separating, which previous classes I told you. Filtration and separation is possible to suspension solution, but colloidal solution and also true solution or solution is impossible. Okay. Then settling of particles, அதாவது பார்ட்டிகளோட சைஸை பற்றி பார்த்தோம். ஃபில்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணுறது பாசிபிளாக இருக்கலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாசிபிளாக இருக்கும், சஸ்பென்ஸில் மட்டும்தான். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஆகிருக்கும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா கொலாய்டல் சொல்யூஷன் ட்ரூ சொல்யூஷன்லேயும் வந்து நமக்கு அது வந்து இம்பாசிபிளாக தான் இருக்கும். இப்போ செட்டிலிங் ஆஃப் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறது எதை பார்க்குறோன்னா, சஸ்பென்ஸ் சொல்யூஷன் த ஹேஸ் செட்டில் ஆன் தர் ஓன், அதுவாக தானாகவே செட்டில் ஆகிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வாட்டரில் கொஞ்சோண்டு மணல் சாண்ட் எடுத்து நீங்கள் கலக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட்டர் பார்ட்டிக்கல் மட்டும் மேலாக இருக்கும். இந்த ஹெவியர் பார்ட்டிக்கல் சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன மண் துகள்கள் எல்லாம் வாட்டத்தில் போயிடும். இப்போ செட்டில் ஆன் தர் ஓன். See, colloidal solution can settle on by the method of way of centrifugation technique. So what is meant by centrifugation? நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன் சென்ட்ரிஃபிகேஷன் என்னென்னு. என்ன சொல்லுவாங்கன்னா, there is substances there have to speed up reaction as rotating on their substances as to per rotating in motion of RBM. ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம ரொம்ப ஒரு ஆர்பிஎம், அதை ரொட்டேட் பர் மோஷன் சொல்லக்கூடிய இதில் ரொம்ப சுற்றினோம்னா அது லைட்டர் பார்ட்டிக்கல் வந்து ஒரு மேலேயும் ஹெவியர் பார்ட்டிக்கல் வந்து கீழேயும் வந்து பிரிஞ்சிடும் சொல்லுவாங்க. அண்ட் தென் அனதர் செட்டில் ஆன் பார்ட்டிக்கல் டு நாட் செட்டில் இன் சொல்யூஷனில் அது செட்டில் ஆகாது. த நெக்ஸ்ட்டு அப்பியரன்ஸ். ஸோ ஒன் டிண்டால் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம பார்த்தோம். அதில் ஒரு லைட்டை நம்ம அலோவ் பண்ணுறோம் அந்த ட்ரூ சொல்யூஷன்லேயும் கொலாய்டல் சொல்யூஷன்லேயும். ட்ரூ சொல்யூஷனில் எந்த விசிபிள் இல்லை லைட்டுன்னு சொல்லி பார்த்தோம். கொலாய்டல் சொல்யூஷனில் பாருங்கள் லைட்டு தெரியுதுன்னு பார்த்தோம். அப்போ ட்ரூ சொல்யூஷன் என்ன இருக்கும், நோ விசிபிள். அதான் பாருங்கள் அப்பியரன்ஸ். சஸ்பென்ஸ் சொல்யூஷன் ஒபேக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் புக்கை நீங்கள் வச்சு இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்கள் புக்கை மேலே தூக்கி வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த புக்கு இருக்கிறது எதுவுமே தெரியாது. ரிசர்ச் நோன் இஸ் ஒபேக், கேனாட் அலோ டு த விசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கொலாய்டல் சொல்யூஷன் ஈவன் டிரான்ஸ்லூஷன் ஆர் செமி டிரான்ஸ்பரண்ட். இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மங்கலாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிளேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணாடி கிளாஸ் பாருங்கள், கொஞ்சம் அழுக்காக இருந்ததுன்னா தெரியாது. ஈவன் உங்கள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல், ஓகே, மெஷரிங் சொல்லக்கூடிய அந்த சின்ன ஸ்கேலு, அது பாருங்கள் அந்த இப்போ இருக்கக்கூடியது இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகுதி தெரியும், பகுதி தெரியாது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் சொல்யூஷன் ஈவன் வாட்டர், தண்ணியில் பார்த்திங்கன்னா நல்லா ப்யூர் தண்ணினா எங்கே இருக்குது அப்படியே தெரியும். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கேன் சீன் விசிபிள். ஓகே, இப்போ இதை வச்சு தான் நம்ம அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன சொன்னேன், பியூர் வாட்டர் நல்லா தெரியும் அந்த சைடு இருக்கிறது. கொலாய்டல் சொல்யூஷன் வந்து செமி டிரான்ஸ்பரண்ட், பகுதி தெரியலாம், ஆனால் நம்ம சஸ்பென்ஸ் சொல்யூஷனில் தெரியாது. சி நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் இன் சஸ்பென்ஷன் டஸ் நாட் பெனட்ரேட். அதாவது ஸ்கேட்டரிங் சதுறது லைட் வந்து டஸ் நாட் பெனட்ரேட், அது போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஸ்கேட்டர் ஆகாது. கொலாய்டல் சொல்யூஷன் ஸ்கேட்டர் அண்ட் ட்ரூ சொல்யூஷன் டஸ் நாட் ஸ்கேட்டர். ஏன் வந்து கொலாய்டல் சொல்யூஷன் மட்டும் ஸ்கேட்டர் ஆகுதுன்னா, தான் வந்து பார்த்தோன்னா சிதறது லைட் தென் கேன், அப்படியே லைட் ஒளி சிதறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு. நெக்ஸ்ட்டு டிஃப்யூஷன் ஆஃப் பார்ட்டிக்கல். எப்படி முழு கரையுதா அப்படின்னு சொல்லி டிஃப்யூஷன். வாட் யூ மீன் டிஃப்யூஷன்? when the substances move from higher concentration to lower concentration against to grams in nature. அப்போ do not diffuse, எது டிஃப்யூஸ் ஆகுது, சஸ்பென்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சொல்யூஷன் வந்து டிஃப்யூஸ் ஆகாது. ஆனால் கொலாய்டல் சொல்யூஷன் கட் ஸ்லோலி இஸ் டிஃப்யூஷன் பிகாஸ் தர் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் when the substances move.
சொல்யூஷன் இஸ் டிஃப்யூஸ்டு மோர் ரேபிட்லி. இப்போ சொல்யூஷன் வந்து வேகமாக கரைஞ்சிடும். த நெக்ஸ்ட்டு in property of seen in Bowman moment. See Bowman moment, what do you know that Bowman moment? See when they are allowed to the collide, see there is substances as smooth to when we observe microscope like ஜிக்ஜாக் மேனர் பார்த்தோம். இப்போ அந்த இதில் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து அந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் மேனரில் போகுதுன்னு சொல்லி நம்ம படித்தோம். ஸோ சஸ்பென்ஷன் சொல்யூஷன் ஆஸ் டு மே ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் பவுமன் மூமெண்ட்டு. ஆனால் கொலாய்டல் சொல்யூஷனில் வந்து இட்ஸ் சீன், நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் வந்து சீன் இன் பவுமன் மூமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க நம்ம புக்கில். சொல்யூஷன் ஆஸ் டு டஸ் நாட் ஷோ இன் பவுமன் மூமெண்ட். ட்ரூ சொல்யூஷனில் அந்த பவுமன் மூமெண்ட் வராது, ஏன்னா அது அப்படியே வந்து என்ன செய்யும், ஸ்கேட்ரிங் அரக்கு வேலையிலலாம் இருக்கிறாங்க. தென் நேச்சர் suspension as to two or more substances is called heterogeneous condition. ரெண்டு வேறுபட்ட பொருளெல்லாம் இருக்கும். அதுவே கொலாய்டல் சொல்யூஷன் ஆல்சோ heterogeneous in nature, but solution is also called the beginning I told you know homogeneous in nature. இப்போ ட்ரூ சொல்யூஷன் மட்டும் ஹோமோஜினியஸாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ what are the way of today we are learn. The first topic is called solution and its types. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா சொல்யூஷன் அண்ட் டைப்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சொல்யூஷன்னா என்னன்னு பார்த்தோம். சொல்யூஷன் இஸ் a composition of solid plus solvent. This is called சொல்யூஷன் பார்த்தோம். இட் இஸ் a homogeneous mixture பார்த்தோம். இப்போ solidனா என்ன அர்த்தம், சொல்லிட்டுங்கிறது இதனுடைய வெயிட் எப்படி இருக்கும். சொல்லிட்டு வந்து இட் இஸ் எ காம்பவுண்ட்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் இன் லெஸ்ஸர் அமௌண்ட் பை வெயிட், ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு பார்த்தோம். சால்வெண்ட் என்ன சொன்னோம், சால்வெண்ட் இஸ் எ காம்போனன்ட் ப்ரெசன்ட் இன் த லார்ஜர் அமௌண்ட் பை வெயிட், திஸ் இஸ் கால்டு சால்வெண்ட்னு பார்த்தோம். இப்போ சொல்லிட்டுங்கிறது என்னென்னா மைனர் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஏன்னா அது வெயிட்டை வச்சு பிரிக்கிறோம். சால்வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ மேஜர் காம்போனன்ட், ஏன்னா அது அதிகமாக இருக்கும் அதில். இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சொல்யூஷனை பற்றி பார்த்தோம். சாச்சுரேட்டட் சொல்யூஷனாக முழுவதுமாக கலந்துறது, அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷனாக பகுதி தான் கலந்துருக்கு. நோ மோர் சொல்யூட் டிசால்வ்டு, அங்கே தெரியாது ட்ரூ சாச்சுரேட்டட் சொல்யூஷன், அங்கே அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். அடுத்து சஸ்பென்ஷன் சொல்யூஷனாக கரையாமலே இருக்கிறது. ஓகே, இதான் நம்ம சஸ்பென்ஷன் சொல்கிறோம். அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் கொலாய்டுன்னு சொல்லலாம். சாச்சுரேட்டட் சொல்யூஷன் வந்து ட்ரூ சொல்யூஷன் சொல்லலாம். அடுத்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்னா 3 டைப்ஸ் சொல்யூஷன் பார்த்தோம். நம்ம புக்கில் கொடுத்துருக்குது. ஒன்று சொல்யூஷன், கொலாய்டு, இன்னொன்று சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் கொலாய்டு சொல்யூஷனுடைய அந்த நேச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைஸை வச்சு நம்ம பிரிக்கலாம்னு பார்த்தோம். ஸோ டைப் ஆஃப் சொல்யூஷன் வந்து அதனுடைய சைஸ் ஆஃப் சொல்லிட்டு வச்சு பேஸ் பண்ணி நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கிறோம் சொல்லி பார்த்தோம். அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நான் சொன்னேன். அந்த சாலிட், லிக்யூட் அண்ட் கேசியஸ் அந்த நேச்சரை வச்சு நம்ம பிரிக்கலாம். ஸோ சொல்யூஷன்னா என்ன, அது டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்னா என்ன, அதுக்கு சில எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி கொல்லாய்டுனா என்ன, அதற்கான அந்த எக்ஸஸ் கொல்லாய்டல் சொல்யூஷன்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொல்லாய்டு கிளாசிஃபைட் கொல்லாய்டுனா என்ன, அதனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் 2 எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி பார்த்தோம். பவுமன் மொமெண்ட்டும் டிண்டால் எஃபெக்டை பற்றியும் பார்த்தோம். அடுத்து டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சொல்யூஷனை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், சஸ்பென்ஸ் சொல்யூஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், கொலாய்டல் சொல்யூஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன,
சொல்யூஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதனுடைய டிஃப்ரென்ஷியேட்டட் ஒன்று பார்த்தோம். Okay children, next I will explain that next one topic of emulsion. Okay, thank you children, keep watching. If in case of doubt arises in your mind, immediately call. Okay. Thank you.